கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவாராக. இன்றைய தியானத்திற்கான வேத பகுதி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32ஆம் வசனங்கள். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. இந்த வசனத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உபாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கையாளுகிறார். ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணிக்கொண்ட பின்பு அவளிடத்தில் லச்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். இது பழைய ஏற்பாட்டின் கட்டளை. கொடுத்த நிபந்தனை என்னவென்றால், லச்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனாக மாறினாள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கட்டளையை இன்னும் கொஞ்சம் கடுமையாக்கி கொடுப்பது போல் தெரிகிறது. 32வது வசனத்தில் அதை ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தனம் முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். இங்கே இந்த கட்டளையில் ஆண்டவர் கொடுக்கிற நிபந்தனை வேசித்தன முகாந்தரம். அதாவது தன்னுடைய கணவனுக்கோ அல்லது தன்னுடைய மனைவிக்கோ திருமண உறவில் செய்கிற ஒரு துரோகம். அந்த ஒரு காரணத்தினால் அல்லாமல் தன் மனைவியை தள்ளக்கூடாது என்பது ஆண்டவருடைய ஒரு கட்டளை. அப்படி தள்ளிவிடப்பட்டு எந்த விதமான தவறும் இல்லாமல், முகாந்தரம் இல்லாமல், காரணம் இல்லாமல் தள்ளிவிடப்பட்ட அவளை வேறொருவன் திருமணம் செய்தால் அவன் விபச்சாரம் செய்கிற ஒரு குற்றத்தை செய்கிறான். ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்ல வருகிற காரியம் திருமண வாழ்வின் மேன்மை. திருமண வாழ்வு பரிசுத்தமானது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் அந்த பந்தம் மிகவும் பரிசுத்தமான ஒரு பந்தமாக இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமாயும் இருப்பதாக. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று சொன்ன அதே வேளையில் சேர்த்து வைக்கப்பட்ட திருமண உறவில் பிரிந்திருப்பதையும் அவர் விரும்பவில்லை. இன்றைக்கு விவாகரத்துகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, காரணமே இல்லாமல். இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்தவ உலகில் இப்படிப்பட்ட விவாகரத்துகள் அதிக அளவில் பெருகிக் கொண்டிருப்பதை நாம் அறிகிறோம். நாம் திருமண வாழ்வின் மேன்மையை, பரிசுத்தத்தை அங்கீகரித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கணவனும் மனைவியுமாக ஒருமித்து வேத சத்தியத்தின்படி வாழும் பொழுது தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் தாமே திருமண வாழ்வில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.